பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. கொண்டு வழி நடத்தும் சத்தானந்த சுப்பிரமணியத்தின் பாதங்கள் கோடி அன்பான பக்தர்களே, நாளை கூடித பௌர்ணமி மிக முக்கியமான பௌர்ணமி. உலகத்தில் இன்றைக்கு பதட்டமான நிலைப்படுத்தி ஈரான் அரபு கண்ட்ரிகள் எல்லாம் இரவிருந்து போர் நடந்து கொண்டிருக்கு. உலகத்தில் ஒரு சாந்தி, சமாதானம், சுபிட்சம் நிறைந்த ஒரு மகா யாகத்தை உலகத்தில் ஒரு சாந்தி சமாதானம் பெறணும், மக்கள் ஒரு துன்பங்களவாத இன்ப வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி நாளை என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் ஞான குரு பகவான் காயத்ரி சித்தர் முருகேசுவாமி அவருடைய திருப்பாதத்துக்கு பல அவதாரங்களை கொண்ட ஸ்ரீமத் நாராயணன் கலியுகத்தில் பல துன்பங்கள், வேதனைகள் சொன்ன போர்வரி இப்போ நம்ம யோசிப்பாங்க. இஸ்ரேல், அமெரிக்காவெல்லாம் சேர்ந்து இரவு ஈரானிய எல்லாம் பண்ணினாங்க. அதனால் உலக கட்டாளர்கள் போடுறாங்க, அடிச்சு கொண்டிருக்காங்க. கட்டாளம் சவுதி, துபாய், இப்படி அரபு நாடெல்லாம் போர் சூழல், மக்கள் எல்லாம் வந்து போர் சொல்லிக்காங்க. அதிலிருந்து பாருங்கள், நாங்கள் எல்லா மக்களும் சாந்தி, சமாதானம், சுபிட்சம் நிறைந்தால் போர் பாருங்கள் நடக்காமல் நடந்தால் பாருங்கள். இதில் இன்றைக்கு உலகத்தில் எல்லா இடங்களும் பொருளாதார விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் நாங்கள் எல்லாம் நாளை உலகத்தில் ஒரு சாந்தி, சமாதானம், ஒரு அமைதி ஏற்படணும் அப்படின்னு சொல்லி மகா யாகம் சொல்லி எல்லாரும் சேர்ந்து என்னுடைய 10 சித்தர்கள், அந்த சித்தர்கள், சப்தரிசிகள், யோகிகள், மகான்கள், அவதார புருஷர்கள் அவர்களை நினைத்து மாபெரும் மகாயானம் செய்ய வேண்டும். எல்லோரும் ஒரு மனத்தோடு நடந்தால் அது நடந்த உலகத்தில் அது நடந்தால் எல்லா இடங்களும் நமக்கெல்லாம் துன்பம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தர்மம் குறையும் போது தான் இப்படிப்பட்டது நடக்கிறது. அதனால தான் கடந்த 23 வருடங்களாக இப்படிப்பட்ட துன்பங்கள் வேறு திடீரென வரலாம் தர்மம். அதனால் எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை, யாகங்கள், யக்ஷங்கள், தியானிகள் கொண்டு ஈடுபடுங்கன்னு சொல்லி விடாமல் கடந்த 23 வருடங்களாக என்னை ஆட்கொண்டும் வழிநடத்தும் பகவான் காயத்ரி சித்தர் பல அவதாரங்களை பண்ணவர். காயத்ரி சித்தராக மண்ணுலகத்தை காப்பாற்றுறதுக்கு கலியுகத்தில் காயத்ரி மந்திரம் தான் சிறந்த மந்திரம்னு சொல்லி மண்ணுலகம் ஃபுல்லாக பரப்பி அடியேன் அவரை சந்திக்கும் பாக்கியம் கிடைச்சி அவர் நீ எப்படியெல்லாம் உன்னுடைய துன்பத்தை கடந்து என்னோட 2 கலந்து துன்பம் கலவாத இன்ப வாழ்க்கை, அதாவது இன்ப துன்பங்கள் எல்லாம் இந்த பூமிக்குரியது. நீ விண்ணுலகத்திலிருந்து வந்த மண்ணுலகத்துக்கு கடமையாற்ற, அப்போ அந்த கடமையாற்ற வந்த நீ இந்த பூமிக்குரிய விஷயங்கள் உன்னை பாதிக்காமல் வாழ்கிறதுக்கு விண்ணுலகத்தாக்களுக்கு மண்ணுலகம் பாதிக்காது. என்ன விண் தான் மண்ணை இயக்குறது. அப்போ விண்ணு உலகத்திலிருந்து வந்த நாங்கள் மனித உரிமை நடமாடும் கடவுளாக இந்த பூமியில் வாழ்வதற்கு வந்த நாங்கள் மனித உரிமை நடமாடும் பயங்கர பிராணியாக வாழ்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சித்தர்களும் யோகிகளும் மகரிஷிகளும் ஆய்வு பண்ணி அது துன்பத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க விண்ணை மறந்து தர்மத்தை மறந்து கர்மம் மாற்றும் போது கர்மம் ஆற்ற முடியாது அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருந்தால் அந்த நாளில் இந்திர தர்மம், வியாபார தர்மம், ஆலய தர்மம், அரசியல் தர்மம் எல்லாத்துலேயும் தர்மத்தை சார்ந்து வாழ்ந்ததால் கர்மம் பாதிக்கவில்லை, இப்படிப்பட்ட துன்பங்கள் வரவில்லை. ஆனால் கலியில் பாருங்கள், எல்லாரும் பாருங்கள், தர்மத்தை மறந்து தன்னுடைய சுயதன்மையை மறந்து உலகத்து பக்கம் பற்று, பாசங்கள், ஆசைகள், அளவு கடந்த ஆசை, அதுக்கு அளவுக்கு அதிகமாக போயிட்டு அதில் பாருங்கள் வர முடியாத அளவுக்கு பாருங்கள் அங்கேருந்து வர முடியாது. அந்த நாங்கள் போகிற இடத்துலையும் நம்ம இருக்க முடியாது. ஒரு விஷயத்தை நோக்கி போகிறோம், அங்கேயும் இருக்க முடியாது. அப்புறம் அங்கேருந்து ஒரு வேலையை செய்ய முடியாது. அங்கேருந்து எங்களுடைய சுயத்தன்மை ஆகிய கடவுள் தன்மையை எண்ண முடியாது. அப்படி தத்தளித்து கொண்டிருக்கும் நேரத்தில் தான் கடவுள் பாருங்கள் அவதாரம் பண்ணி மண்ணுலகம் காப்பாற்ற வருவார். அப்படி வந்தவர் தான் என்னை ஆட்கொண்டு வழியிலிருந்து ஞான குரு பகவான் காயத்ரி சித்தர் முருகசுவாமி அவர்கள். அப்போ அப்படிப்பட்ட பாருங்கள் அவரை பாருங்கள் பல துன்பங்கள் மழை இல்லாமல் இருக்கும்போது வர்ணையாகம் பண்ணார்கள், உத்திரகாமஸ்தியாகம் பண்ணார்கள். புத்திரர்கள் பிறக்காமல் இருக்கும்போது பாருங்கள் அது மாதிரி ஒவ்வொரு
சித்தர்கள் பகர்ச்சிகள் குருமாரை நாடி பல யாகங்கள் செய்தார். அதே மாதிரி பாருங்க, நாளை அவருடைய திருப்பாதத்துக்கு அபிஷேகம் பண்ணி அதனைத் தொடர்ந்து பாருங்கள் 108 அதுகளுக்கு அதிகமான மூலிகை கொண்டு எல்லாரும் சேர்ந்து மந்திரங்கள் சொல்லி யாகம் பண்ணும்போது வானப்பரப்பில் பாருங்கள் அந்த மந்திரத்தில் இது மூலிகைகள் கொண்டு போகும்போது வானப்பரப்பில் அது பரவி உலகத்தில் ஒரு மாற்றம் ஒரு சாந்தி சமாதானம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கேன்னு சொன்னால் கடந்த இதிகாசங்களை நாங்கள் எடுத்து பார்த்தா மழை இல்லாமல் இருக்கும் போது சித்தர்கள் அதாவது குருமாரை அண்டி அரசன்மார்கள் எல்லாம் மரணையாகம் பண்ணி மழை பெய்திருக்கு. உத்திரகாம இஷ்டம் பண்ணி அப்புறம் ராமர் லட்சுமணன் பிறந்ததை வரலாறு அப்படி எல்லாம் உண்மையாக நடந்த விஷயங்கள். அப்போ அவங்க பக்தியாக தர்மத்தை சார்ந்து வரையும்போது இறைவன் வருவார். இப்போ நீங்கள் பாருங்கள், மனத்தை கடந்து இறைவனோட தொடர்பு கொண்டு இறைவன் தன்மை தர்மத்தின் பக்கம் இருந்தால் கூப்பிட்டால் இறைவன் கட்டாயம் வருவார். என்னென்னு சொன்னால் இந்த பக்கம் சார்ந்து நீங்கள் பாருங்கள் கூப்பிடும்போது உங்களுக்கு தேவையான ஆட்கள் வார மாதிரி சில நேரம் வராத மாதிரி. ஆனால் இந்த பக்கம் சார்ந்தால் நிச்சயம் பாருங்கள், இந்தியாவில் பக்கம் சார்ந்திருக்கக்குள்ள உங்களை நீங்கள் நம்பியிருக்கிறவர்கள் பார்க்க மாட்டாங்க, வர மாட்டாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பாக தான் உங்களை பாருங்கள், ஏதோ உங்களுக்கு ஒரு தேவை, உங்கள்கிட்ட ஒரு தேவை இருக்கிறதுனால தான் உங்களை பாருங்கள் நாடுவார்கள் உலகத்தாக்கள். ஆனால் அந்த தேவை முடிஞ்ச உடனே பாருங்கள் உங்களை நடுத்தருவில் விட்டுருவார்கள். ஆனால் இறைவன் பக்கம் சார்ந்தா இறைவன் பாருங்கள் நீங்கள் சாப்பிட்டாலும் பாருங்கள் என்ன கடவுளை கும்பிட்டாலுங்க கொடுப்பார், கும்பிடாட்டி கொடுப்பார், கேட்டாலும் கொடுப்பார், கேட்காம கொடுப்பார், எல்லாம் செய்ய கொடுக்குறவர். ஆனால் அவரை சார்ந்து கனவு நிலை விழிப்பு நிலை உறங்கல்ல இந்த 3 நிலை நீங்கள் அவரை சார்ந்து நாங்கள் வாழும்போது பாருங்கள் அவர் எங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செய்ய வச்சு எங்களோடு இருந்து எங்களுக்கு வரப்போகிறதெல்லாம் கனவு நிலை பாருங்கள். கனவு நிலையில் கனவு வரக்குள்ள எங்களுக்கு பாருங்கள் திடீரென்ன பயந்து நடந்தாலும் காட்டடைக்க பிரசவ வராமல் எங்களை பாதுகாப்பார். கனவு நிலை விழிப்பு நிலையில் பாருங்கள் விபத்து என்ன நடக்கலாம் இன்னும் நடக்கலாம். ஏனண்டா நாங்கள் எல்லாம் மரண தண்டனை கைதி மாயிக்கோம். ஏனண்டா டேட்டு மட்டும்தான் சொல்லலை, எப்பயும் மரணம் வரும். டேட் சொல்லியிருந்தால் பாருங்கள் வேலைக்கு போக மாட்டோம். ஏன்னா எனக்கு இத்தனை மணிக்கு இது போகிறோம் அப்படி இருக்கிறோம். அதுக்காக டேட்டு சொல்லலை பாருங்கள் அவர். அது மாதிரி நாங்கள் எப்பயும் எங்களுக்கு எந்த துருவத்திலையும் வரலாம், விபத்துகள் துன்பங்கள் வரலாம். இந்த பாருங்கள் திடீரென்ன இரவு ஆரம்பித்து இப்போ எல்லா இடமும் இது நடக்குது பாருங்கள். அதனால் எல்லா இடங்களும் வேலைக்கு போகலான்னு சொல்லி கட்டாரு. சவுதி பாருங்கள் அபுதாபி இந்த இது எல்லா இடங்களும் அனுப்பிட்டாங்களாம். அப்போ அதால் பாருங்கள் இந்த எண்ணெய்கள் அது எல்லாம் பழங்கள் எல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால் எங்களுக்கும் ஒரு பாதிப்பு வரும். அப்போ திடீரென ஏற்படும் பிரச்சனைகள் துன்பங்கள். ஏனெண்டா எங்களுக்கு தர்மம் குறையும் போது திடீரென எங்களுக்கு ஒரு தாக்கங்கள் வரும். அப்போ தர்மத்தை சார்ந்து வாழும்போது பாருங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அதில் இருந்து ஹேண்டில் பண்ணி அந்த பிரச்சனைக்குள்ள எங்களுக்கு துன்பங்கலமாக வாழ்வதற்கு இல்லை யோசிச்சு பாருங்கள். நாங்கள்லாம் இறைவனை சார்ந்து என் குருநாதரை சார்ந்து வாழும்போது 2004ஆம் ஆண்டு சுனாமி திடீரென ஏற்பட்டது, ஒருவருக்கும் தெரியாது. நாங்களும் அதுக்குள்ளே மாட்டுப்பட்ட பாருங்கள். நாங்கள் பாருங்கள் 2 ஊர் பாருங்கள் இல்லாமல் போயிட்டு அதுக்குள்ளே நாங்களும் நின்றுனா எங்களுக்கு பாருங்கள் பொருள் சேதப்பட்டான். தலைக்கு வந்த தலைப்பாயோட்டு கொண்டு எல்லா பொருள் இருந்து எல்லாம் போயதோடையே நாங்கள் தப்பிட்டோம். அப்புறம் அதுக்கு மேலே பொருள் எல்லாம் பாருங்கள் எங்களுக்கு தேடி வந்தது. என்னென்னு சொன்னால் நாங்கள் இறைவன் பக்கம் இருந்தேன். இல்லை இறைவன் தான் இந்த பொருளுக்கெல்லாம் சொந்தக்காரன், நம்ம சொந்தக்காரன் இல்லை. நம்ம சொந்தக்காரன் சுனாமி வரக்குள்ள அந்த பொருள் எல்லாம் நான் முடிச்சு வச்சுக்கொள்ளணும் வரல. இதான் உண்மை. அப்போ இறைவன் பக்கம் சேர்ந்திருக்கும் போது பாருங்கள் அதெல்லாம் இப்போ தேடி வந்து பாருங்கள். அதுக்கு பிறகு பாருங்கள் இவ்வளோ விஷயம் கட்டடங்கள் அது இது எல்லாம் நடக்கின்ற இறைவன் பக்கம் நாங்கள் சாரும் போது பாருங்கள் என்னென்ன தேவைய உலகத்துக்கு நன்மையான விஷயங்கள் நம்மளால் என்னென்ன நடக்கணும், நன்மையான விஷயங்கள் நமக்கு என்னென்ன தேவைன்னு சொன்னால் அதெல்லாம் அவர் கொடுப்பார். இறைவன் பக்கம் நம்ம போன உடனே பாருங்கள் நன்மையான எல்லா விஷயங்களையும் கொடுப்பார், நல்ல ஆளோட சேர வைப்பார். என்னை பாருங்கள் நல்லது பக்கம் இருந்ததால் நல்ல தன்மை இருந்தால பல பூர்வ புண்ணியத்தால் நல்லது செய்ததால் என் பரம்பரையோ பாருங்கள் என் அப்பா அம்மா நான் நல்லது செய்ததால் அந்த பரம்பரைக்குள்ள வந்ததால் பாருங்கள் இறைவன் பக்கம் நான் போனதால் இறைவன் நல்ல பக்கம் போனதால் இறைவனோட இன்றைக்கு பாருங்கள் என் குருநாதரோட நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் பாருங்கள். இந்த இயற்கை பாருங்கள் நான் நாலென்ன செய்யும் கோளென்ன செய்யும் நாதன் உள்ள இருக்கிறது. இந்த நவகோளம் இருந்து எல்லாம் இருந்து என்ன நடந்தாலும் ஒன்றும் பாதிக்காத ஒரு ஆளோட நாங்கள் இருக்கிறோம். அதனால் யோசிச்சு பாருங்கள் உள்ளுக்குள்ளே நம்மளை படைத்தவன் நம்மளுக்குள்ள அப்படிப்பட்ட பாருங்கள் அவரோட நம்ம சேர்ந்து சார்ந்து தான் அந்த நாளில் வாழ்ந்தாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். ராமகிருஷ்ண பரமன் சொல்வார்டா உங்களுக்கு அடிக்கடி சொல்கிற சிக்கி முக்கி கல்வி கற்பகோடி காலம் தண்ணீருக்குள்ளே இருந்தாங்க. அது தன்னுடைய சுயதன்மையை சார்ந்து தான் இருக்கு. அந்த சுயசன்மையை சார்ந்து இருந்ததால் அது இருக்க வேண்டியது இல்லைன்னா அங்கே தண்ணிக்குள்ளே இல்லை, அது வேறு இடத்துல இருக்கணும். தன்னுடைய கர்ம வினையால் பாருங்கள் என்னன்னா சிக்கி முக்கி கல்வி கற்பகோடி காலம் தண்ணீருக்குள்ளே நாங்கள் விண்ணிலிருந்து பூமிக்கு நாங்கள் வந்து கடமையாற்ற வந்த மாதிரி அவருக்கு பாருங்கள் ஒரு கர்ம விதின்னு சொன்னோம்னா தண்ணீருக்குள்ளே இருக்கணும். அப்போ
தண்ணீருக்குள்ளே இருந்தாலும் பாருங்க தன்னுடைய சுயத்தன்மையை மறக்கவில்லை. ஏன்னா அவருடைய சுயத்தன்மையை நினைச்சோன்னா ஒரு நாள் நெருப்பாயும் பாருங்க, ஒரு நாளும் பாருங்க அவருக்கு சிக்கல் வராது, நெருப்பு கிட்ட ஒன்றும் வராது, சிக்கல் வராது. ஆனால் அவருக்கு தெரியும் என்னன்னா சுயதன்மையை சார்ந்த நாடி பாருங்க. தண்ணீருக்குள்ள நம்ம இருந்தால் இந்த தண்ணீருக்குள்ள கொஞ்ச காலம் தான் நம்ம இருக்கோம். தண்ணீருக்குள்ள கொஞ்ச காலம் இருக்கும் போது நம்மளோட சுயதன்மையை மறந்து கொண்டா வாழ்க்கை தான் போயிடும் அப்படின்றதுக்காக பாருங்க அவர் அந்த சுயதன்மையை மறக்கா இருந்தால வெளியில் எடுத்து அவரை போட்டாலும் பாருங்க ஒரு இரும்பு கம்பியால் அடித்து அவருடைய சுயதன்மை நெருப்பொழிப்பி தான். அது மாதிரி இந்த உலகத்துக்குள்ளே நாங்கள் வந்த விண்ணிலிருந்து இங்கே வந்து நாங்கள் மண்ணுக்கு வந்த நாங்கள் பூமியில் கடமையற்ற பூமிக்குரிய குணங்கள் கோபம், குரோதம், பொறாமை, கவலை, வேதனை, இன்ப துன்பங்கள் எல்லாம் பூமிக்குரியது. அந்த பூமிக்குரிய விஷயங்கள் பாருங்க தாக்கா வாழ்றதுக்கு நீ விண் ஆளுக்கு தாக்காது. ஏன்னா விண் தான் மண்ணை படைத்தவன். நீ பாருங்க விண்ணும் மண்ணும் சேர்ந்தா இந்த உடம்பு. அப்போ இந்த மின்னும் மண்ணும் சேர்ந்து பாருங்க விண் பாருங்க சூட்சுமம். மண்ணில் கடமையாற்ற மண்ணாலான உடம்பு நமக்கு தேவை. இப்போ நாங்கள் பாருங்கள் நாங்கள் கடமையாற்றுறதுக்கு தாமரக்கணியில் ஒரு வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து என்னண்டா நான் ஒரு கடமையை செய்யணும். ஏனெண்டா இந்த ஞானத்தை எனக்கு கொடுத்த ஞானத்தை பல பேருக்கு கொடு அப்படின்ட்டு எனக்கு சொல்லியிருக்கார் சாமி. அப்போ சொன்னதால் பாருங்கள் எனக்கு பல பேருக்கு கொடுக்கணும் நான் சொன்னோடனே பாருங்கள் என்ன எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்ட்டு நான் கடவுள்கிட்ட கேட்டேன். எனக்கு இல்லானே இந்த ஞானத்தை கொடுக்கணும். உதாரணத்துக்கு பாருங்கள் இந்த ஞானத்தை பாலமூலையை நான் கொண்டு கொடுக்கணும், நடந்து வரையலாம். எனக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டால் என்ன வேறு உடனே கொடுப்பாரு. எனக்கண்டு கேட்டால் தான் பாருங்க என்ன உடனே கிடைக்காது. இது எனக்கு இல்லை, நான் பாலமுனைக்கு நடந்து போயிடா அதுக்கு எனக்கு ஒரு வண்டி ஒன்று வேணும்னு கேட்டால் கட்டாயம் கொடுப்பாரு. அதே மாதிரி பாருங்க நான் பாருங்க இந்த வேலையை செய்யறதுக்கு எனக்கு ஒரு ஆச்சரியம் வேணும் அப்படின்னு சொன்னே பாலமுனையில் பாருங்க பல பேரை கொண்டு இதை அமைச்சு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. என்னடா இது அவர் தான் செய்தார். என்னடா அதை நீங்கள் கண்டுபிடிப்பேன்னா நான் தகரம் அடிக்க கை வைக்கும் போது பாருங்க என்ன செய்யற உடனே பாருங்க கோல் வருது என்னன்னா இது மதில் கட்டணும் பண்ணி சொல்லி அவருக்கு தெரியும். அவருக்கு இது நம்மளுக்கு இல்லை, அவரே கட்ட வச்சு எல்லாம் செய்து பெயிண்ட் அடி எல்லாம் செய்து பாருங்க ஒரு மாதத்துக்குள்ளே எல்லாம் முடிச்சு சிவராத்திரி முடிச்சு இந்த பூரணை மந்திரிக்க வேண்டியன்னா நாங்கள் பதட்டப்பட வேண்டிய ஓடையும் இல்லை. ஏனண்டா நான் செய்யறா தான் பதட்டப்படணும். வேண்டா இறைவனை சார்ந்து நம்ம இருந்தால் நான் செய்யறா செய்ய மேலே பதட்டம் பண்ணினாரையும் பதட்டத்தை திங்க் பண்ணி 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 என்னையும் வருத்தம் வந்து வருத்தத்தை திங்க் பண்ணி அழுத்தி கொண்டே இருப்போம், நெடுக பிறந்து கொண்டே இருக்கும். ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால் விண்ணை சார்ந்து நீ வாழும் போது என்னன்னா விண்ணை சார்ந்து இங்கே நம்ம தளம்பல் நிலை கோபம், குரோதம், பொறாமை, சுயநலம் இது நம்ம பாருங்க எல்லாரும் இது பண்ணுவாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துக்கு சூழலுக்கு தான் வந்து சேருவன்னாங்க. ஆனால் அவங்க நம்மளை பாருங்க என்னைவாங்க அந்த சந்தர்ப்பம் சூழல் சுயநலத்தோட உலகம் வாழ்ந்து கொண்டு. ஆனால் பாருங்க எதையும் எதிர்பார்க்காம இருக்கிற உள்ளுக்குள்ள இருக்காரு. அண்டத்தில் ஆதிசக்தியாகவும் பிண்டத்தில் ஆத்ம சக்தியாக உள்ளுக்குள்ளரிக்கால் மட்டும்தான் கடைசி வரை நம்மளை பார்ப்பாருண்டா. உள்ளுக்குள்ளரிக்கால் தான் ஒரு தொழில் ஒரு வேலை நிமித்தமாக நாங்கள் உள்ளுக்குள்ளரிக்கால் தான் நாங்கள் இங்கே வந்து வீடு எடுத்துருக்கோம். இப்போ நாங்கள் என்ன பாசம் பற்று ஆசைகளால் இந்த பக்கம் சேர்ந்து நம்ம இந்த வீடு தான் நம்ம என்ன அழியாத ஆளுன்றதை மறந்து போயிட்டோம். அதான் மாயை. அதான் 5 பேர் வாழ்கின்ற வீடு அறிவான பொருள் ஒன்றை தேடு பஞ்சி போல் பறந்துடும் வாழ்க்கை நாளை பாரிலமன் வந்தால் காணிக்க பாருங்க. இரவு ஒருவருக்கு தெரியும் அவங்களுக்கு இரவு ஆரம்பத்து பாருங்க இரவு பாருங்க இரவு நேரத்தில் அங்கே எல்லாம் நடக்குது பிடிச்ச தெரியாது அதில் யோசிச்சு பாருங்க. ஏன்னா 5 பேர் வாழ்கின்ற வீடு எப்பயும் நம்மளுக்கு சிக்கல் வரும். அறிவான பொருள் ஒன்றை தேடல் நான் எங்களை போல பாருங்க சுனாமி அடிக்கக்குள்ள நாங்கள் இந்த பக்கம் கடவுள் பக்கம் இருந்ததுனால பாருங்க எங்களுக்கு என்ன இரவு வாரது பகலை வந்து காலையில் வந்து நாங்கள் நிற்கக்குள்ள வந்து நாங்கள் பாருங்க என்ன அவ்வளோ பேருக்குள்ள என்ன எங்களையும் தப்ப வச்சுத்தாரு. அப்போ எல்லாரும் போன மாதிரி எங்களுக்கு என்னன்னா எங்களை என்ன போகணும், எங்களுக்கு ஒரு சாமான் போகணும். தலைக்கு வந்தது அர்ஜுனனுக்கு பாருங்க நாகாஸ்திரம் கர்ணன் பாருங்க சொல்லியிருக்கான் பாருங்க அர்ஜுனனை கொண்டே ஆகுற அப்படின்னு சொல்லி ஒரு நாகத்தை வளர்க்குறாரு. அப்போ அந்த நாகாஸ்திரத்தை பாருங்க விடக்குள்ள பாருங்க என்ன செய்தாரு அவன் கட்டாயம் பாருங்க அர்ஜுனனை திருப்பி வந்து அது கொல்லும். ஏன்னா காண்டாவனம் பாருங்க எரிக்கும் போது பாருங்க இந்த பாம்பை எரிச்சவங்க இந்த பரம்பரை எரிச்சவங்க அது வந்து சபதம் போட்டேன் எங்களோட குடும்பம் எல்லாரும் எரிச்சினாடி உன்னை கொல்லுவண்டா பாண்டவர்ல அர்ஜுனனை அப்படி சபதம் போட்டு 6 கோபக்காரன் கூட கோபாரம் சக்தி வாய்ந்தவன் சொன்னால் கர்ணன்ட்ட போய் சேர்ந்தாரு. நீ என்னை வச்சிருந்து சாப்பிடலாம் தான் நான் என்னை தக்க நேரத்தில் நீ விட்டேன்னா நான் அவனை கொண்டே ஆகணும் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு நினைச்சு பாருங்க. அந்த நேரத்தில் பாருங்க அவரை பாருங்க என்ன தர்மத்தை சார்ந்திருந்தாங்க. யாரு தர்மத்தை காக்கும் பாண்டவர்கள். நீங்கள் பாருங்க இதான் உண்மை.
தர்மத்தை நாங்கள் சார்ந்திருந்த மாதிரி பாருங்க. என்ன எங்க அங்கே சுனாமியில பாருங்க 2 ஊரெல்லாம் போனாலும் நாங்கள் சார்ந்திருந்த நாங்கள் பாருங்க. என் பிள்ளை எல்லாம் சின்ன பிள்ளை எல்லாம் உடனும் வெளியே போ அன்றைக்கு பாருங்க எல்லாம் செய்த காப்பாற்றினாருன்னா அர்ஜுனனை பாருங்க அண்டை காப்பாற்றின மாதிரி அதே கிருஷ்ணன் பாருங்க காயத்ரி சித்தராக வந்து பாருங்க என்ன அவரை சார்ந்திருந்தால் பாருங்க என்ன எங்களை காப்பாற்றுவதால் உடனே நாகாஸ்திரம் பாருங்க விடுவார்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா என்ன தூது அனுப்புறாரு. ஆறு அவங்க அம்மாவை துந்தி அவரை நான் 1 தடவைக்கு மேலே 2 தடவை நீ விடப்படா. அவர் கேட்கிறார் பாருங்க. எல்லாரும் காலையிலிருந்து சாமான் கேட்கிறாங்க, கொடுத்து கொண்டிருக்கீங்க இவ்வளவு காலம், கை சிவந்து போய்த்து. ஆனால் பாருங்க இந்த தாயை எழுதி அம்மா நான் ஒருவர்கிட்ட ஒன்றும் கேட்கல பாருங்க, என்ன கொண்டு வந்தாய் அப்படின்னு கேட்கிறாரு. கொண்டு வரல, கேட்கத்தான் போனாரு. என்னம்மா கொண்டு வந்த, நான் ஒருவர்கிட்ட கேட்கல பாருங்க. என்ன யூஸ் பாருங்க, எல்லாருக்கும் நான் கொடுத்துருக்கேன், நீங்க இந்த மகனுக்கு என்ன கொண்டு வந்த அப்படின்னு முதல் கேட்கிறாரு. காரணம் நல்லா யோசிச்சு பாருங்க. கொண்டு வரல வளரா பாருங்க. மூத்த மகன் அவ என்ன கேட்க போறாரு, இளைய மகன் சாக போடா பாருங்க, என்ன நீ அஸ்திரம் விடப்போடா, என்ன யோசிச்சு பாருங்க, என்ன சுயநலம் அம்மா அப்படின்னு கேட்கிறாரு. யோசிச்சு பாருங்க 6 பேர். அப்போதான் அவர் சொல்றாரு பாருங்க, ஒரு தாய் என்ன கொண்டு வர மகனுக்கு என்ன கொண்டு வந்து இப்போ கேட்கத்தான் வந்தார். அப்போ ஒரு நாகாசுரத்தை 1 தடவைக்கு மேலே விடப்படான்னு கிருஷ்ணர் சொல்லி கொடுத்துருக்காரு. உடனே கேட்டோடனே விட மாட்டார். அந்த நாகாசுரத்தை பாருங்க வந்தவுடனே 1 தடவைக்கு மேலே 2 தடவை விடலை. அதை விடாதனால பாருங்க சல்லியன் அவரை விட்டுட்டு போய்த்தார். விட்டுட்டு போனோடனே பாருங்க நிற்கதியாக போய்த்தார். பாம்பும் பாருங்க செத்து போய்து. உடனே பாருங்க அசுரத்தை விடன்னு சொல்கிறார். எவ்வளோ பெரிய நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ தான் கலங்குறார் கிருஷ்ணர் பாருங்க. அவர் பாருங்க வாங்குறதுக்கு போனவர் பாருங்க இந்த கொடுத்து பாருங்க, கொடுத்த எண்ணம் கொண்ட ரத்தம் பட்ட உடனே கையில் அவருக்கு கொடுக்குற நம்ம யோசிச்சு பாருங்க. இந்திரனுக்கு வந்த மாதிரி பாருங்க அவருக்கு பாருங்க கொடுக்குற இந்த ரத்தம் என்ன கொடுத்து இந்த ரத்தம் ஃபுல்லா என்னையும் கொடுக்குற எண்ணம் இன்னைக்கு பாருங்க வந்த உடனே பாருங்க பிறருக்கு உதவி செய்கிற எண்ணம் இன்னைக்கு அந்த ரத்தத்தில் அப்படியே கலந்த உடனே பாருங்க அவர் அப்படியே உன்னுடைய எல்லா தர்மங்களையும் அப்படியே தாரை காத்து குடம்பா அப்படின்னு உயிர் போகலை. அவர் அஸ்திரம் விடுறார் பாருங்க. அர்ஜுனன் திகைக்கிறான் பாரு, நான் விடுற அஸ்திரம் எல்லாம் மாலையா விடுது கிருஷ்ணா, என்ன விஷயம் இது, ஒரு நாள் அப்படி இல்லையா அப்படின்னு அவர் என்ன அவருடைய தர்மம் மாலையா விழுது. அதான் தர்மம் காப்பாற்றுற, தர்மம் காப்பாற்று அப்பா ஒன்று அஸ்திரம் எல்லாம் பாருங்க அவருடைய தர்மம் காப்பாற்றி கொண்டிருக்கு. அவனை கொல்லையில தர்மத்தை யாரும் அழிக்க முடியாது. தர்மம் இருந்தால் மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும். இந்த உள்ளுக்குள்ள ஆன்மா தர்மம், அப்போ தர்மம் செய்தால் மட்டும்தான் நிம்மதி கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு ஓட்டமும் இல்லை. அதுதான் தர்மம் செய்கிறாங்க எல்லாரும் பாருங்க, சித்தர்கள் எல்லாம் செய்கிறாங்க. ஏன்னா நிம்மதியாக இருப்பாங்க. நிம்மதி இந்த நின்னாயி உடம்புக்குள்ள நிம்மதியாக இருக்கும். உடம்பு ஒரு சிக்கலும் இல்லாமல் யோசிச்சு பாருங்க. அஸ்திரப்பட அதுக்கு பிறகுதான் அப்புறம் வாங்கக்குள்ள கிருஷ்ண பரமாத்மா அந்த ரத்தம் பட்டுடனே இந்த கொடுக்குற ரத்தம் பட்டவுடனே கொடுக்குறன்னு வந்தோடனே உனக்கு என்ன வேணும் அப்பா அப்படின்னு கேட்குறாரு. அடுத்த பிறவி என்று எனக்கு இருந்தால் பாருங்க இந்த கொடுத்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. யோசிச்சு பாருங்க, எனக்கு கொடுக்குறவனுக்கு பாருங்க என்ன நம்பர் பாருங்க கொடுக்குறேன். இனி பிறவி ஒன்று இருந்தால் பாருங்க எனக்கு சதா நான் பாருங்க கொடுத்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். அப்படி தர்மத்தை சார்ந்து பாருங்க தர்மம் நம்மளுக்கு கொடுக்குற தன்மையை உண்டாக்கி. அப்ப சிக்கிமுக்கி கல்லு பாருங்க கற்ப கோடி காலம் இருந்தாலும் தன்னுடைய தர்மம் தன்னுடைய சுய தன்மையிலிருந்து வெளியே பாருங்க மாறாதனால பாருங்க எந்த பெரிய கடலுக்குள்ள இருந்தாலும் கடல் பாருங்க தன்னை விட்டுரும், தான் பாருங்க நிற்கதியாயிடுவர். ஆனால் என்னுடைய சுய தன்மை என்னை விடாது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி பாருங்க இந்த பூமியில பாருங்க நாங்கள் தளம்பி கொண்டிருக்கோம், தாண்டு கொண்டிருக்கோம். எந்த நேரத்தில் இன்னும் நடக்கலாம், என்ன பிரச்சனை துன்பங்கள் வரலாம். நீங்க எப்படி கும்பிட்டு கொண்டிருக்கீர்கள், உங்க வீட்டில் பாருங்க இங்க போகணும்னு சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, ஏனண்டா நீங்க பல பாச புனைப்புகளோட இந்த பாருங்க பூமியோட சேர்ந்து சார்ந்து பூமி ஈர்ப்போட இருக்கிறீங்க, என்னவும் வரலாம். ஆனால் நாங்க விடாமல் பாருங்க தர்மத்தை சார்ந்து உள்ளுக்குள்ள பகவானை நான் பாருங்க சார்ந்து தர்மத்தை சார்ந்து வாழும்போது பாருங்க உன்னை அவர்கள் அந்த துன்பத்திலிருந்து அதில் மீட்டெடுப்பார். இந்த தளம்பல் நிலையிலிருந்து பாருங்க நீ இந்த தளம்பல் நிலை பூமியிலிருந்து இது பண்ணணும்னா தர்மத்தை சார்ந்து உன்னுடைய சுயதன்மையோட நீ சார்ந்து இருந்தால் பாருங்க இந்த பூமியில இன்ப துன்பங்கள் உன்னை பாதிக்காமல் அதை கொண்டு பாருங்க அதை என்னென்று பாருங்க ஆராயக்கூடிய பகுத்தறிவு. இதைத்தான் நம்ம உபதேசம் பண்ண, அங்கில் ஒட்டாமல்
ஆறில் பகுத்தறிஞ்சி மனிதனா பகுத்தறிஞ்சி ஏழை சார்ந்து வாழும் மனிதா, கொஞ்ச நாள்ல நீ ஏழை சார்ந்து வாழும் போது ஏனடா இந்த உடம்பு எதை சார்ந்து வாழ்றே அதுவாயிடுவா. நீ ஏழை சார்ந்து வாழும் போது ஒரு நாளைக்கு உன்னுடைய சுயதன்மையாகி கடவுளாகிடுவா அப்படின்னு சொல்லிங்க. நீ அஞ்சை சார்ந்து வாழ்கிற அவருடைய சுயதன்மையை விட்டு நீ பல பூமியில வேதனைப்பட்டு பிறந்து கொண்டே இருக்க விருப்பமா? இல்லை பாருங்க, ஐந்தை சாராமல் ஐந்தில் ஒட்டாமல் ஆறை சார்ந்து மனிதா நீ ஆறாவது பகுத்தறிந்து மனிதனா வாழ். ஐந்தில் ஒட்டாமல் பாருங்க, ஆறில் பகுத்தறிந்து நீ ஏழை சார்ந்து வாழ்ந்து எழுதினா ஒரு நாள் நீ பாருங்க ஏழாவதா கடவுளாகிடுவா. பாருங்க, மனித உரிமை நடமாடும் கடவுளா வாழலாம். இல்ல நீ அஞ்சை சார்ந்து வாழ்ந்தா மனித உரிமை நடமாடும் பயங்கர பிராணியா வாழ்ந்து பிராணிகளை விட வேதனைப்படும் துன்பம் உனக்கு வருமா, வாரத்திற்கு உனக்கு விருப்பமா அப்படின்னு கேட்கிற மாதிரி தான் பாருங்க எங்களுக்கு இறைவர் அடிக்கடி துன்பங்களை கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். இயேசு பிரான் பாருங்க அவருடைய சீடர்கள் கடல்ல பாருங்க தத்தளிச்சு கொண்டிருக்கிறார்கள். மீன் பிடிக்க போனா நிலவு வெளிச்சம் பாருங்க கூப்பிடுறார்கள் பாருங்க. தத்தளிச்சு கொண்டிருக்கும் போது நம்ம எல்லாம் பாருங்க உலகத்துல தத்தளிச்சு கொண்டிருக்கும் போது வாழ முடியாத பட்சத்தில் ஆத்ம ஞான பீடத்துல வந்து காயத்ரி மந்திரம் சொல்லி யாகத்துல பங்கு பற்றி தியானம் பண்ணி அந்த வாழ முடியாம இருக்கிற அந்த பாவத்திலிருந்து வெளியே வார மாதிரி இயேசு பிரான் பாருங்க சீடர்கள் மீன் பிடிக்க போனவர்கள் கடல்ல தத்தளிச்சு கொண்டு சூறாவளி எழுப்பி கூப்பிடுறார்கள். அவருடைய முதல் சீடர் கூப்பிடுறார் பேதுரு. தன்னுடைய குருநாதர் ஆகிய பாருங்க என்ன இயேசுவை கூப்பிடுறார். கூப்பிடும் போது பாருங்க அவர் அப்படியே அவருடைய முதல் பக்தர் பாருங்க முதல் நம்ம இறைவன் பக்கம் புள்ளா இருந்தா கூப்பிடலாம், வாங்கு கண்ணா அப்படின்னு சொன்னா உடனே வந்துடுவார். யோசிச்சு பாருங்க, ஈஸ்வரா வா அப்படின்னு சொல்லி பாருங்க நாங்க பாடி கூப்பிட்டு உடனே வந்துடுவார். அதே மாதிரி இயேசுரான் அப்படியே வந்து வாரார் கடல்ல. அப்படி வரும்போது பாருங்க அவர் பார்க்குறார் முதல் சீடர் பாருங்க, அவர் கடும் பக்தி 12 சீடர்ல பேதுரு முதல் சீடர். புத்தருக்கு பாருங்க முதல் சீடர் ஆனந்தா மாதிரி இது கடும் பக்தியான சீடர் முதல். ஆதிசங்கருக்கு பத்மபாதர் மாதிரி. இந்த நீங்க வார ஆவியா என்ன வேறு அப்படின்னு கேட்கிறார். என்ன பூமியில தான் அவர் நடந்து பார்த்தவர். அவர் ஒரு நாள் கடலில் அவர் நடந்து வரதை பார்க்கல, நான் தான் நடந்து வர்றேன். நீங்கள் கடலில் நடப்பேன், உலகத்தில் எல்லா இடமும் நாம் நடப்போமப்பா அப்படின்னு சொல்கிறார். நான் இந்த உலகத்துக்கு பூமியில் பாருங்கள் வாழ்வதற்கு உடம்பெடுத்து வந்திருக்கேன், அந்த உடம்புக்குள்ளே ஒட்டா வாழ்கிறேன். நீ கடல்ல இருந்து கூப்பிடும் போது பாருங்கள் அந்த உடலை விட்டு பாருங்கள் நான் இப்போ பாருங்கள் என்ன என்னுடைய உண்மையை சுயதன்மையாக நடந்துவாங்க அப்படின்னு சொல்லி அவர் பாருங்க அப்படியே நானும் நடக்கலாமா அப்படி என்னை கவனி என்று சொல்றார். என்னையே முடி என்னையே கவனி அப்படின்னு என்னுடைய முழு பாருங்க புலங்கள் பஞ்ச புலங்கள் பாருங்க இந்த வஞ்சனையை செய்ய அப்படின்னு சொல்லி பாருங்க இந்த வஞ்சனை தாண்டா உன்னை தாக்குதுன்ற மாதிரி நீ இந்த பஞ்ச புலங்கள் பாருங்க என்னையே நோக்கு கவனி அப்படியே கவனிக்கக்குள்ள பாருங்க அவர் நடந்து வரக்குள்ள நம்ம என்னை நம்மளோட கர்மவினை இங்கே பார்க்குற மாதிரி நம்ம எல்லாம் ஆத்ம ஞானம் கொடுத்து கஷ்டம் வந்து பிறகு பாருங்க தியானம் பண்ணி நல்லா வந்து பார்ப்போம் பாருங்க, பார்த்தோடனே மூழ்கிடுவோம். இங்கே பார்ப்போம் பாருங்க அவன் நல்லமா இவன் நல்லமா அவள் நல்லமா இவன் நல்லமா இந்த பணம் நல்லமா அது நல்லமா அப்படின்னா மூழ்கிடுவோம். அதுக்குள்ள யோசிச்சு பாருங்க அப்படியே மூழ்கிடுவோம். அது மாதிரி பாருங்க அவர் அப்படியே பார்த்தாரு, அப்படியே மூழ்கித்தார், பிடிச்சார், தூக்கெடுத்தார் பாருங்க. தர்மத்தை சார்ந்து நம்ம இருக்கும்போது தர்மம் நம்மளை மூழ்க விடா, தக்க சமயத்தில் தர்மம் வந்து நம்மளை பாருங்க உலகத்துக்குள்ள மூழ்கி போகல காப்பாற்றும். ஏன்னா கனவு நிலை ஒழிப்பு நிலை உறக்க நிலையில் இருக்கிற கடவுள் பாருங்க அவரை சார்ந்து வாழும்போது எந்த நிலையிலும் எங்களை கவனிச்சு கொண்டிருப்பார், மூழ்க விட மாட்டோம். அப்படி கரையில் எடுத்து கொண்டு வச்சு சொல்றாரு பாருங்க உலகத்துல பாருங்க துன்பம் இன்பம் நிறைந்த இந்த உலகத்துக்குள்ள பாருங்க நீங்க பாருங்க எங்களுடைய சுயதன்மையாகிய என்னை நினைக்காதனால என்னை முழுமையா கவனிக்கிறதுனால மூழ்கி கொண்டிருக்கேன். அப்படி மூழ்கி கொண்டிருக்க உலகத்தை பாருங்க என்னை காப்பாற்றுறதுக்காக தான் பாருங்க நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்றாரு பாருங்க கரையில் கொண்டு. அது மாதிரி நாங்கள் மூழ்கி போகும்போது துன்பங்களால் பாருங்க இந்த உலகத்தில் மூழ்கி வேதனைகளால் பாருங்க நாங்கள் ஆசைப்பட்டு அளவு கடந்த அதற்கு மேலே போய் பாருங்க மூழ்கி போகும்போது கூப்பிடும் போது பாருங்க எங்களுக்கு வருவார் பாருங்க. அப்படி வந்துதான் பாருங்க வந்து நம்மளுக்கு வழிகாட்டும் பகவான். நாளை பாருங்க அவருடைய திருப்பாதத்திற்கு பாருங்க பாத பூஜை உங்க பாருங்க உங்க சார்பாக அடியேன் பாருங்க அவருடைய திருப்பாதத்திற்கு
அபிஷேகம் செய்து எல்லோரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை கூட்டாக பாருங்க யாகங்கள்ல மந்திரங்கள் சொல்லும் போது உலகத்துல பாருங்க என்ன ஒரு அமைதி, ஒரு சாந்தி, சமாதானம், ஒரு சுபிட்சம் நிறைந்த மகா யாகத்தை நாங்கள் பாருங்க காயத்ரி மகா யாகமாக எல்லா சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் பாருங்க அவதார புருஷர்களும் எல்லாரையும் கூப்பிட்டு பாருங்க மகா யாகம் பண்ணும்போது தெரியாமல் பாருங்க ஆசை பற்று அளவுக்கு அதிகமா எல்லாத்தையும் உலகத்துல இது பண்ணி நாங்கள் அளவுக்கு அதிகமாக செய்து வேதனைப்படுறோம். அதுல இருந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் யாகம் பண்ணும்போது என்ன செய்யும்? உலகத்தில் ஒரு அமைதி ஏற்படுவதற்காக இன்னும் கூடி போகாம ஒரு அளவு பாருங்க அதை சரியா வாரத்துக்குரிய வழியை சித்தர்களும் யோகிகளும் பாருங்க இந்த உலகத்தை ஆளும் சப்தரிஷிகள் நிச்சயம் பாருங்க ஒரு வழியை காட்டுவார்கள் பாருங்க. ஏன்னு சொன்னா மக்கள் என்று பாருங்க அங்கே நம்மளுக்கு தெரியுமெல்லாம் பாருங்க என்று அவர்கள் என்ன திடீரென நடந்த உடனே கடன் பாருங்க கஷ்டமா இருப்பார்கள் எல்லாம் பாருங்க. எப்படி இருந்தாலும் இந்த பெரிய கோடி பணம் இருந்தாலும் இங்கே பாருங்க அந்த உயிர் பாருங்க எங்களோட உயிர் விட்டு போறதுக்கு யாரும் பாருங்க விரும்ப மாட்டார்கள். என்னன்னா அவ்வளவு பயமா இருக்கும். என்னன்னா அதுகள் நம்மளை கடைசியில் ஒன்றும் காப்பாற்றாது. அப்போதான் நமக்கு தெரியும் இதுகளெல்லாம் ஒன்றும் காப்பாற்றாதப்பாண்டு விட்டுத்து ஓட பார்ப்போம் நம்ம உயிர் எங்கே பாரு. அப்போதான் நமக்கு தெரியும் இறைவனை மறந்தத்தாலா நம்ம ஓடுறோம் அங்கெல்லாம். யோசிச்சு பாருங்க, செஞ்சுட்டு பாருங்க, இதுகளெல்லாம் நம்மளெல்லாம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் இங்கே வந்ததுகள் எல்லாம் ஒரு காலத்தில் துன்பம் வரும்போது விட்டுத்து போயே ஓடுமெல்லாம் யோசிச்சு பாருங்க. அதனால தான் பாருங்க மரணம் பாருங்க எல்லாருக்கும் ஆயுள் தண்டனை கைமை மரண கைதி மாயிட்டிக்கம், தூக்கு தண்டனை கைதி மாயிட்டிக்கம். மரணம் எப்படி சொல்லலை. சில பேர் பாருங்க உழைச்சி கொண்டே இருக்காங்க பாருங்க ஆயுள் குறைஞ்சு கொண்டே அங்கே கூட இங்கே குறைஞ்சிருக்கு ராசி வழியில் ஆயுள். யோசிச்சு பாருங்க பிறகு அப்படியே பாருங்க அதை சாப்பிடா அப்படி போகிறோம். அதுக்காக தான் அவர் சொல்லி என்ன 5இல் ஒட்டாமல் 6இல் பகுத்தறிஞ்சி அளவா பாருங்க 5ஐ கொண்டு 6இல் பகுத்தறிஞ்சி இந்த 5 ஒன்று இழுத்து போகும். விடிய ஓடுறான்னு சொல்லி ஒன்று 6 குறைக்க போகுது. ஏட்டா 5 ஒன்றை இங்கே 5 இங்கே ஒன்றை பாருங்க என்ன இங்கே போடத்தான் பார்ப்பார். அதான் 5இல் ஒட்டாமல் 6இல் பகுத்தறிந்து 7ஐ சார்ந்து வாழனா நீ வந்தடத்துக்கே போய்த்திடலாம். அப்பா நீ கடவுளா இந்த உலகத்தில் வாழலாம் எல்லாம் கிடைக்கும் என்னடா அப்படின்னு சொல்லி கடவுள் அடிக்கடி நம்மளுக்கு வந்து துன்பங்களை கொடுத்து அடித்து அறிவை உண்டாக்குறது செய்தார். அதான் துன்பங்களும் வேதனைகளும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற அருள் கொடை அப்படின்னு சொன்னாங்க. கதான் சொன்னாரு. பாருங்க விடாமல் பாருங்க அடிக்கடி கவனியுங்கள், அடிக்கடி எங்களை கவனியுங்கள். உணர்வுள்ள பொருளை நினைக்கும் போது உணர்வற்ற தன்மை வராது. உனக்குள்ள உணர்வு மயமா இருக்கிறவர் தான் அண்டத்தில் ஆதிசக்தியாக இருக்கிறேன் பாருங்க. இந்த பிண்டத்தில் உணர்வா ஆன்மாவா இருக்கிற என்னை நீ ஒரு 10 நிமிஷம் உண்டான பாருங்க அதிகாலை 4 மணிக்கு கிளம்பி பிரம்ம முகூர்த்தத்துல குறைந்தது 21 தடவை காயத்ரி மந்திரம் சொல்லி உன் சுவாசத்தை நீ கவனியப்பா. உன் மூச்சு உள்ளவரதான் உனக்கு மதிப்பு பாருங்க. உன் மூச்சை கவனிச்சேன்னா உன் மூச்சு உன்னோட இருக்கும் அப்பா, உன்னை விட்டு போகாது அப்படின்றதுக்காக தான் ஞானிகளும் சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் நாங்கள்லாம் விடிய கத்துறா உங்களை காப்பாற்றுவதற்கு. யோசிச்சு பாருங்க நாங்கள்லாம் பாருங்க இதுல இந்த எதுவும் இல்லை பாருங்க. உங்களை காப்பாற்றுவதற்கு இந்த மக்களை காப்பாற்றணும் புண்ணியரட்னம் ஒரு 10 பேரை நான் காப்பாத்து. பல சிக்கல்கள் யோசனை வரும் கலியுகத்தில் காப்பாற்ற போகும்போது பாருங்க என்ன செய்யும்? கலியுகத்தில் துன்பங்கள் வேதனை உன்னை எதிர்கொள்ளும். ஆனால் பாருங்க அதை உன்னை பாருங்க பாதிக்காமல் நான் வழிகாட்டுவேன் அப்படின்னு சொல்லி பாருங்க சொன்ன பாருங்க. என்னடா துன்பங்கள் பாருங்க நிறைந்த இந்த உலகத்துல நல்லத்தை பாருங்க தேடி போகல பல தடைகள் வரும். ஆனால் பாருங்க நல்லத்தையே கூட்டிக் கொண்டு போனா தடைகள் எல்லாம் நம்மளை விட்டு தானாக போய்த்தரும். அதனால பாருங்க சந்தன மரம் பாருங்க இருக்கிற காட்டில் பாருங்க சந்தன மரம் நச்சு பாம்புக்குள்ளதான் இருக்கும். ஆனா அந்த நச்சுத்தன்மை ஒட்டாதிருக்கிறான் தான் சந்தன மரம் மதிப்பு மாறி இந்த உலகத்துக்குள்ள பாருங்க என்ன நஞ்சு நிறைந்த உலகத்துக்குள்ள பாருங்க நாங்கள் இருக்கும் போது நஞ்சு தான் கூட இருக்கு, துன்பங்கள் வேதனை வரும். ஆனால் சந்தன மரம் மாதிரி நாங்க பாருங்க என்ன சந்தன மரம் பாருங்க நாகபாம்புக்குள்ளதான் இருக்கு. நாகபாம்பு காட்டுக்குள்ளதான் இருக்கு. அதெல்லாம் இருக்கும். ஆனால் பாருங்க அது ஒட்டாது, சிக்குமுக்கி கல்லுமாய் சாந்தாது. அது மாதிரி சந்தன மரம் மாதிரி நாங்க பாருங்க வாழ வேண்டிய நாங்க இங்க ஒட்டித்தோம். அந்த பாம்பு கட்டு மரம் மாதிரி இந்த உலகத்துக்குள்ள வந்து மூழ்கிட்டோம். எப்பையும் எங்களுக்கு துன்பம் வரலாம், எந்த நேரத்திலையும் வரலாம், ஏதோ ரூபத்திலையும் வரலாம். சுவரில் பாருங்க. அதனால பாருங்க இந்த உலகத்தை படைச்சு இயக்கிற பரம்பொருள் அடிக்கடி மனித சரீரம் எடுத்து வருவார். அப்படி சரீரம் எடுத்து வந்தவர் தான் என்னை ஆட்கொண்டு வழி நடத்து ஞானகுரு பகவான் காயத்ரி சித்தர் பாருங்க முருகேசுவாமி. அவருடைய திருப்பாதத்துக்கு எல்லோரும் சேர்ந்து பாருங்க நாங்கள் அபிஷேகம் பண்ணும்போது
அந்த மனம் குளிர்ந்து அந்த சப்த ரிஷிகளும் யோகிகளும் ஞானிகளும் சித்தர்களும் 33 கோடி தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து பகவானுடைய திருப்பாதத்துக்கு நாங்கள் பாருங்க செய்யும் போது எல்லோரும் பாருங்க அந்த மனம் வந்து உலகத்தில் ஒரு சாந்தி சமாதானம் சுபிட்சம் நிறைந்த ஒரு வழியை காட்டுவார்கள். என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம். உலகினிலே